அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மண்ணறையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த கருணையாளன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிற மிகப்பெரிய அருள், நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியாக எண்ணிலடங்காத நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாரி வாரி வழங்குகிறான். அதே நேரத்தில் நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியாக நிறைய பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகிறான். ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற, அல்லாஹுவை புகழ்கின்ற திக்ருகள், இவைகளுக்கு அல்லாஹுவிடத்தில் இருக்கின்ற வெகுமதிகள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், அதனால் கிடைக்கக்கூடிய ஏராளமான பாவ மன்னிப்புகள், அதையெல்லாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். குறுகிய நேரத்தில் நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாவ மன்னிப்பும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய வணக்கம்தான் அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்கிற திக்ருகள். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை இந்த தமிழக மண்ணில் எடுத்து சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வீரியத்தோடு அதிவேகத்தோடு இந்த ஏகத்துவத்தை இந்த தமிழக மண்ணிலே நாம் எல்லாம் எடுத்து சொன்னோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எவைகளையெல்லாம் கூடாது கூடாது என்று வீரியத்தோடு இந்த மனித சமுதாயத்தில் எடுத்து சொல்லி பித்அத்துகளை களைந்தோமோ அதே அளவுக்கு ஆகுமாக்கப்பட்ட காரியங்கள் எது என்பதை சொல்ல தவறிவிட்டோம். இனி சொல்லி இருந்தாலும் பின்பற்றுகிற விஷயத்தில் நிறைய பொடும்போக்குகள் மனித சமுதாயத்தில் இன்றைக்கு ஊடுருவிவிட்டது. ஒருவர் துவா செய்ய
பின்னால் இருப்பவர்கள் ஆமீன் சொல்வது கூடாது, கூட்டுதுவா கூடாது என்று சொல்லி அதை வீரியத்தோடு பிரச்சாரம் செய்தோமே தவிர எது கூடுமோ தொழுகைக்கு பிறகு அதை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். பித்அத்துகளை பட்டியல் போட்டு இது கூடாது, அது கூடாது, இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, அது கூடாது என்று பேசுகிற நாம் அந்த நேரங்களில் செய்ய வேண்டிய, அதற்கு நேர் மாறாக செய்ய வேண்டிய சுன்னத்துகளை இந்த மனித சமுதாயத்திலே நிலைநிறுத்த தவறிவிட்டோமோ என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு தோன்றுகிறது. எல்லா அமல்களிலும் இன்றைக்கு அலட்சிய போக்கு, எல்லா இபாதத்துகளிலும் இன்றைக்கு பொடும்போக்கு. இதற்கு என்ன காரணம் என்றால், கூடாது என்பதை சொல்லுகிற அதே வேகத்தில் எது கூடுமோ அதை சொல்ல நாம் தவறிவிட்டோம் என்பதை வேதனையோடு இங்கே நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு சாரார் மார்க்கத்தில் எங்கு திரும்பினாலும் ஒவ்வொரு வகையான துவா, ஒவ்வொரு வகையான திக்ருகள் என்று தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் இன்றைக்கு மனித சமுதாயத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் என்ன காரணம்? திக்ருகளுடைய மகிமை, எந்த நேரத்தில் எத்துணை முறைப்படி எந்த வடிவத்தில் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் மனித சமுதாயத்திலே நிலைநாட்டியிருந்தால் மார்க்கத்திற்கு புறம்பான பல்வேறு திக்ருகளும் ஹல்கா கமிட்டிகளும் இந்த மனித சமுதாயத்திலே நுழைந்திருக்காது. அறியாத சகோதரர்கள், எத்தனையோ சகோதரர்கள், அறியாத சகோதரர்கள் தப்லீக் ஜமாத்துகளிலே எத்தனையோ வகையான திக்ருகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் புகாரி, முஸ்லீம், திருமதி, நசை போன்ற கிரந்தங்கள் எல்லாம் மனித சமுதாயத்திலே இல்லாத காலம். இன்றைக்கு 2020ஆம் ஆண்டிலே இருக்கிறோம். புகாரி 7 பாகம் தமிழிலே வந்துவிட்டது. முஸ்லீம் 4 பாகம் வந்துவிட்டது. திருமதியும் நசையும் தமிழாக்கம் செய்து பூர்த்தியாகி இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. திருமறை குரான் 9 பாகம் இன்றைக்கு வெளிவந்து விட்டது, குரான் தப்சீர். இப்படி நபிமொழி தொகுப்பை தமிழ் உலகத்திற்கு வழங்குகிற விஷயத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு நிறைய கித்தாபுகள் இன்றைக்கு மொழியாக்கம் செய்து வெளிவந்து விட்டது. அதில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னென்ன திக்ருகளை, எந்தெந்த துவாக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியம். இவைகளை செய்தாலே, இவைகளை சொன்னாலே நமக்கு மறுமையில் மிகப்பெரிய சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, பெரிய அளவிலே பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு திக்ருகள் இன்றைக்கு ஏராளம் சரியான குரான் ஹதீஸின் அடிப்படையில் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகின்றது. இவைகளை இந்த மனித சமுதாயத்திலே சொல்ல தவறியதால் ஏற்பட்ட விளைவு, சிறுக்கிலிருந்து விடுபட்ட மக்கள் இதை சொல்லாமலேயே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாத மக்கள் புது புது திக்ருகளை இன்றைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவைகளை களைந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் இறைவனை நினைவு கூறுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தினமும் ஒவ்வொரு திக்ருகளை, அதிகமாக ஒன்றுமல்ல, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்திற்குள் ஒவ்வொரு திக்ருகள் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன திக்ருகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். தொழுகை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டதோ, நோன்பு எப்படி இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டதோ, ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி சிறப்பித்து சொல்லப்பட்டதோ, அதே போலத்தான் பிரார்த்தனைகள், தௌபா, தஸ்பீஹ் என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத். இன்னும் சொல்ல வேண்டுமானால், அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததைப் போல, ஜின்ஜினத்தை படைத்ததைப் போல அல்லாஹு தாலா வானவர்களையும் படைத்திருக்கிறான். வானவர்களுக்கு தொழுகை கிடையாது, வானவர்களுக்கு நோன்பு கிடையாது, வானவர்களுக்கு ஹஜ்ஜு, ஜிஹாத்து, உம்ரா போன்ற எந்த வணக்கங்களும் வானவர்களுக்கு கிடையாது. காரணம், அவர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், நரகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் இறைவனை துதிப்பதற்காக, இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பதற்காக விசேஷமாக படைக்கப்பட்டவர்கள்தான் வானவர்கள் என்பவர்கள். அந்த வானவர்கள் செய்யக்கூடிய அந்த துதி பாடலை, தஸ்பீகை, திக்ரை நாம் செய்யும்போது வானவர்களோடு நமக்கு ஏற்படுகிற நெருக்கம், வானவர்களிடத்திலே அல்லாஹு தாலா பெருமிதப்பட்டு பேசுகிற பல்வேறு நிகழ்வுகள், வானவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் அனுப்புகிற நேரங்கள், பொதுவாக வானவர்களோடு அதிக தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வணக்கம் இந்த தஸ்பீஹ் என்பது. அதைத்தான் நம் இந்த உரையிலே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். சிரமம் பாராமல் சொல்லப்படுகிற குறிப்புகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம்
இந்த தஸ்பீகளையும் துஆக்களையும் செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அதிசயப்படக்கூடிய வகையில் உள்ள நன்மைகள், கண் சிமிட்டும் நேரத்திற்குள் எதிர்பாராத பாவ மன்னிப்பு, எந்த அமல்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இதற்கு வைத்து விட்டானோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த திக்ருகளுக்கு, அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா 33வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமனு இதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹுவை அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள். யா ஐயுகல்லதீன ஆமனு இதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள். அதிக தொழுகையை நேரம் வந்தால்தான் தொழ முடியும். நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை தான் வைக்க முடியும். ஹஜ் வருடத்திற்கு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் கடமை. ஆனால் திக்ருகளை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய நாவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவு அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற விஷயத்தில் எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கட்டும் என்றார்கள். வீண் பேச்சுக்களை தவிர்த்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்கின்ற, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நன்மைகளை வாரி பெறுகின்ற, கண் சிமிட்டும் நேரத்திற்குள் ஆச்சரியப்படுகின்ற வகையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு உதுகுருல்லாஹ திக்ரன் கசீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் அதிகம் நினைவியுங்கள். 33வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வசப்பிஹூஹு புக்கரத்தன் வாசீலா, அவனை காலையிலும் மாலையிலும் நீங்கள் துதியுங்கள் என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான். 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல திக்ருல்லாஹி கசீரா வல திக்ருல்லாஹ அக்பர். 29வது அத்தியாயத்தின் 45வது வசனம், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைப்பது ஆக மிகப்பெரியது, சாதாரணமான காரியம் அல்ல. தன்னை படைத்த இறைவனை, தன்னுடைய ரப்பை, அவனுக்கே உரித்தான பண்புகளோடு புகழும்போது அவன் அடைகிற சந்தோஷம் சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாது. எப்பொழுதும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹுனுடைய கருணைக்கு உரியவர்களாக நாம் ஆவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹுனுடைய அரவணைப்பு, அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அல்லாஹுவை புகழக்கூடிய காரியங்களில் அவன் அவ்வளவுக்கு அதிகமாக அவன் சந்தோஷப்படுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைப்பது ஆக மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். 13வது அத்தியாயம் 28வது வசனம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதி பெறுகிறது. அலா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவின் நினைவால் தான் அமைதி பெறுகிறது என்றும் அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்கிறான். மன சஞ்சலப்பு, மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், நிம்மதியின்மை அனைத்தையும் போக்குகிற சக்தி அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை புகழும்போது, நினைவு கூறும்போது அவர்களுக்கே உண்டான அமைதியை அல்லாஹு தாலா உள்ளத்திற்கு இறக்குகிறான் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். ஆனால் நாம் அதை பற்றி நினைத்து கூட பாராமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவு கூறினாலும் அதிலே பொடும்போக்கு. தஸ்பீஹ் செய்யும்போது, நினைவு கூறும்போது அதிலே கவனம் செலுத்தி, எண்ணிக்கையில் கவனம் செலுத்தி, அதை முறைப்படி நாம் செய்கிறோமா ஒரு அந்தஸ்தோடு, மதிப்பு மரியாதையோடு, யாரை புகழுகிறோம் என்பதை உணர்ந்து, அவனுக்கே உண்டான தகுதியோடு, அந்தஸ்தோடு அவனை பயந்து நாம் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறோமா என்றால் அதிலும் நமக்கு பொடும்போக்கு. 62வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வதுக்குருல்லாஹ கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தஸ்பீஹ் என்கிற அந்த இபாதத் வெற்றிக்குரிய காரியமாக அல்லாஹ் சொல்கிறான். தஸ்பீஹ் என்கிற அந்த ஒரு இபாதத் மன அமைதிக்குரிய காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஸ்பீஹ் என்கிற காரியம் மிகப்பெரிய விஷயம், சிறிய விஷயம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இறை விசுவாசிகளே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். இது போன்ற நிறைய வசனங்களை நீங்கள் குரானிலே பார்க்கலாம். அல்லாஹுவை நினைவு கூறுவதை வலியுறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற ஆயத்துகள்.
முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5197வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக்கல் முபர்ரித்தூன், முபர்ரித்தூன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள். முபர்ரித்தூன்கள் உங்களையெல்லாம் முந்தி சென்று விட்டார்கள் முபர்ரித்தூன்கள் என்று சொன்னார்கள். காலு ஒமா முபர்ரித்தூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த முபர்ரித்தூன்கள் யார் என்று கேட்கிறவர்கள் யாரு? நபித்தோழர்கள். முபர்ரித்தூன்கள் என்பவர்கள் உங்களை முந்தி சென்று விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நம்மையே முந்தி செல்கின்ற அந்த முபர்ரித்தீன் என்பவர்கள் யார் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால தாக்கிரூன் அல்லாஹ கசீரன் வதாக்கிராத், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால தாக்கிரூன் அல்லாஹ கசீரன் வதாக்கிராத், அல்லாஹுவை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்கின்ற ஆண்களும் பெண்களும் உங்களையே முந்திவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு தஸ்பீஹ் என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத். அல்லாஹு தஆலா திருக்குரானில் 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து ஒரு நாள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குரானில் ஆண்களை முன்னிலைப்படுத்தி தான் நிறைய வசனங்கள் உண்டு, பெண்களை சம்பந்தப்படுத்தி பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களை இணைத்து எந்த வசனமும் திருக்குரானில் இல்லையே என்று சொல்லும் பொழுது உம்மு சலமா அவருடைய கோரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்து 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை இணைத்து 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 ஒரு காரியத்தை சொல்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், அதாவது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், வல் காணித்தீன வல் காணித்தாத், கட்டுப்படும் ஆண்களும் கட்டுப்படும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாசிஈன வல் ஹாசியாத், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபில் ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வத்தாக்கிரீன் அல்லாஹ கசீரம் வத்தாக்கிராத், அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும், அஅத்தல்லாஹு லஹும் மஃபிரத்தும் வாஜ்ரன் அலீம், அவர்களுக்குரிய சிறப்பு என்ன? அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், மகத்தான கூலியை அவர்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். அப்போ அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆக கிடைக்கக்கூடிய பரிசு மன்னிப்பும் உண்டு, ஆக மகத்தான கூலியும் உண்டு என்றும் அல்லாஹு தஆலா திருக்குரானிலே சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 152வது வசனம். இந்த தஸ்பீஹ் என்பது, நினைவு கூறுதல் என்பது அல்லாஹுவை அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தானே. அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பது எப்பொழுது பார்த்தாலும், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பது எப்பொழுது பார்த்தாலும், இது அல்லாஹுவை நாம் அதிகம் அதிகம் நினைவு கூறுகிற காரியம். 2வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபது குரூனி அது குறுக்கும், எனவே என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைத்து பார்ப்பேன், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குரானிலே சொல்கிறான். ஆக அல்லாஹுவை நாம் நினைவு கூறும்போது அவனும் நம்மை நினைவு கூறுவான். அல்லாஹுவை நாம் தஸ்பீஹ் செய்யும் போது நமக்குரிய நன்மைகள் கிடைப்பதோடு சேர்த்து ஏராளமான பாவ மன்னிப்பு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குள்ள பாவ மன்னிப்பு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட கருணை புரிகிறான் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? செய்த பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்போது கிடைக்கும். செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்யும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுதான நியாயம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துவதற்காக இறை விசுவாசிகள் ஒரு சில நன்மைகளை செய்யும் போது நன்மைக்குரிய கூலியை கொடுத்து ஒரு சில பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதில் அதிகமான பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய காரியங்களில் இந்த தஸ்பீக திக்ருகள் உண்டு என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். புகாரியில் 7405வது செய்தி, முஸ்லிமில் 5215வது செய்தியில் அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யக்கூலுல்லாஹு தஆலா, உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகிறான், அன இந்த லன்னி,
என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்தீபி அதற்கேற்ப நான் நடந்து கொள்வேன். என்னுடைய அடியான் என்னை பற்றி அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறான் அந்த நினைப்புக்கு ஏற்ப நான் நடந்து கொள்வேன். வானா மகு இதா தக்கரணி அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனோடு இருப்பேன். அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும்போது நான் அவனோடு இருப்பேன் என்றால் அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறான், நம்முடைய புகழ்ச்சியை செவிதாழ்த்தி கேட்கிறான். எனக்கு தனக்கு ஒரு ரப் உண்டு, தனக்கு ஒரு நீதியாளன் உண்டு, மரணித்த பிறகு நாம் அவனை சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து கண்ணால் பார்க்காமலேயே தன்னுடைய அடியான் தன்னை புகழ்வதை அல்லாஹு தாலா மிகுந்த கவனத்தோடு அல்லாஹ் நினைவு கூறுகிறான். வானா மகு இதா தக்கரணி அவன் என்னை நிறைவு கூறும்போது நான் அவனோடு இருப்பேன். ஃபைன் தக்கரணி ஃபி நப்சிஹி தக்கர்த்துஹு ஃபி நப்சி அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் அவனை என் உள்ளத்தில் நான் நினைவு கூறுவேன். அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. என்னுடைய அடியான் அவனுடைய உள்ளத்தில் என்னை நினைவு கூறினால் நான் நினைவு கூறும்போது அவனுக்கு அருகிலே இருப்பேன். மேலும் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் என்னுடைய உள்ளத்தில் அவனை நினைவு கூறுவேன். வைன் தக்கரணி ஃபி மலாயின் அவன் ஒரு சபையில் என்னை நினைவு கூறினால் தக்கர்த்துஹு ஃபி மலாயின் ஹைரும் மின்ஹு அவர்களை விட சிறந்த ஒரு சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன். ஒரு 10 பேர்த்தை உட்கார வைத்து, ஒரு 3 நபர்களை உட்கார வைத்து எந்த அளவுக்கு எண்ணிக்கையை கூட்டி இந்த மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹுவை நினைவு கூற நாம் தூண்டி எல்லோரும் ஒரு இடத்திலே நினைவு கூர்ந்து அல்லாஹுவை நாம் நினைத்து பார்க்க சொல்லுகிறோமோ பதிலாக அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த சபையை விட சிறந்த சபைனா அது வானவர்கள் தான். வானவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியார்களை பார்த்தீரா, உலகத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீர்களா, மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்கள் என்னை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதைவிட சிறந்த சபையில் அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுகிறானாம். வைன் தக்கர்ரப இளைய பிசிபிரின் ஒரு ஜான் அளவுக்கு என்னை அவன் நெருங்கி வந்தால் தக்கர்ரப்து இலைஹி திராஅன் ஒரு முழம் அளவுக்கு நான் நெருங்கி வருவேன் அவனுடைய விஷயத்தில். வைன் தக்கர்ரப இளைய திராஅன் ஒரு முழம் அளவுக்கு அவன் என்னை நெருங்கி வந்தால் தக்கர்ரப்து இலைஹி பாஅன் 2 கையளவு நான் அவனுடைய விஷயத்தில் நெருங்குவேன். வைன் அத்தானி பியம்ஷி அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அத்தைத்துஹு ஹர்வலத்தன் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள், தவழ்ந்து நடக்கக்கூடிய குழந்தைகள் நாம் இருக்கும்போது நம்மை நோக்கி சிரமப்பட்டு நடந்து வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த சிரமத்தை பார்த்து நாம் ஓடி போய் அந்த குழந்தையை தூக்குவோமா இல்லையா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இவைகளெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறும்போது அல்லாவுக்கு நமக்கு மத்தியிலே கிடைக்கக்கூடிய நெருக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5233வது செய்தி. சஹாபாக்கள் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வ இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ அலா ஹல்கத்தின் மின் அஸ்ஹாபிஹி சஹாபாக்கள் எல்லாம் வட்டமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தோழர்களிடத்தில் வருகிறார்கள். ஃபகால மா அஜ்லசக்கும் நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். பள்ளியில் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். காலு ஜலஸ்னா நதுக்குருல்லாஹ வ நஹ்மதுஹு அலாமா ஹதானா லில் இஸ்லாம் வமன் நபிஹி அலைனா அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹு தாலா எங்களுக்கு இஸ்லாம் என்கிற நேர் வழியை காட்டினானா இல்லையா? எங்களுக்கு அவன் அருட்கொடைகளை செய்தானா இல்லையா? எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்காக, எங்களுக்கு இவ்வளவு பெரிய நேமத்துகளை ரப்புல் ஆலமீன் தந்ததற்காக நாங்கள் அமர்ந்து அவனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கால அல்லாஹி மா அஜ்லசக்கும் இல்லாதாக்க நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுங்கள், இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். காலு வல்லாஹி மா அஜ்லசனா இல்லாதாக்க அல்லாஹுமே சத்தியமாக அல்லாஹ்வுடைய ரசூலே இதை தவிர வேறு எதற்காக வேண்டியும் நாங்கள் அமரவில்லை என்று சொன்னார்கள். ரசூல்லா பதில் சொல்கிறார்கள். கால அமா இன்னிலம் அஸ்தஹலிஃப்கும் துஹ்மத்தன் லக்கும் அல்லாஹுமே சத்தியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு சத்தியமிட்டு உங்களிடம் நான் இதை கேட்கவில்லை.
வலக்கின்னஹு அத்தானி ஜிப்ரீல் ஃபஅக்பரனி, மாறாக இப்பொழுதுதான் ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட வாரேன். நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன் ஜிப்ரீல் சொன்னதை கேட்டு. ஆகவே தான் உங்களிடத்தில் என்ன நோக்கத்திற்காக வேண்டி இருக்கிறீர்கள், இதற்காக வேண்டித்தான் அமர்ந்திருக்கிறீர்களா, வேறு ஏதாவது காரணமா என்று ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறேன் என்றால், ஜிப்ரீல் இப்பொழுது என்னிடத்தில் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல், உங்களை பார்த்து வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் யுபாஹி பிக்குமுல் மலாயிக்கத்தி, உங்களை பற்றி பெருமையோடு அல்லாஹு தாலா வானவர்களிடத்திலே பேசுகிறானாம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமொழியிலே நாம் பார்த்தோம். சிறு கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹுவை நினைவு கூறினால் உங்களை விட சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது இதுதான். ஜிப்ரீல் வந்து இப்பொழுதுதான் சொன்னார், யுபாஹி பிக்குமுல் மலாயிக்கத்தை, உங்களை பற்றி வானவரிடத்தில் அல்லாஹ் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வானவர்கள் தான் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். அந்த பணியை எல்லா ஆசாபாசங்களும் உடைய, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற சுதந்திரம் கொடுக்கப்பட்ட மனிதன் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும் போது வானவர்களை அழைத்து அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போக புகாரியில் 6408வது ஒரு நபிமொழியிலே பார்க்கிறோம், அல்லாஹ் கொஞ்சம் விசேஷமான மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய பணி என்ன? அவர்களுக்கு எந்த பணியும் இல்லை, பூமியிலே அப்படியே சுற்றி திரிந்து வந்து கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் ஒரு 3 பேர் 4 பேர் 2 பேர் 5 பேர் 10 பேர் மக்கள் கூட்டம் அமர்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்கிறார்களோ அந்த சபையிலே போய் அமர்ந்து அவர்கள் திரும்பச் செல்கிற வரை அவர்களோடு அமருவது அந்த வானவர்களுடைய பணி. அவர்கள் வேறு எதற்காக வேண்டி படைக்கப்படவில்லையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 6408வது செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்னா லில்லாஹி வ மலாயிகத்தன், இன்னல்லாஹ மலாயிகத்தன், அல்லாஹுவிடம் சில வானவர்கள் இருக்கிறார்கள். யதூஃபூன ஃபித் துர்கி யல்தமிசூன அஹ்ல திக்ர், அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போற்றுவோரை தேடிய வண்ணம் தெருக்களிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹுவிடம் சில வானவர்கள் இருக்கிறார்கள். யதூஃபூன ஃபித் துருக்கி யல்தமிசூன அஹ்ல திக்ர், அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற நபர்களை தேடிய வண்ணம் தெருக்களிலே சுற்றி வருகிறார்கள். ஃபைதா வஜது கௌமன் எதுக்கூறுவன் அல்லாஹ தனாதவ், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போற்றி கொண்டிருக்கும் ஒரு குழுவினரை அவர்கள் கண்டால், ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய வாருங்கள் என்று அவர்கள் இன்னபிற வானவர்களை எல்லாம் அழைப்பார்கள். அல்லாஹுவை யாரெல்லாம் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை வானவர்கள் பார்த்தால் அவர்கள் இன்னும் உள்ள வானவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், இதோ உங்களுடைய தேவையை நிறைவு செய்ய ஓடி வாருங்கள் என்று. அப்படி எல்லோரும் ஓடி வருவார்கள். பின்னர் அந்த வானவர்கள் அல்லாஹுவை போற்றுகின்றவர்களை தஸ்பீஹ் செய்கின்றவர்களை தங்களுடைய ரெக்கைகளால் முதல் வானம் வரை சூழ்ந்து கொள்வார்கள். நம்முடைய கண்ணுக்கே தெரியாது. அவர்கள் தங்களுடைய வானவர்கள் ரெக்கைகளால் படைக்கப்பட்டவர்கள். அந்த வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை கொண்டு வந்து அந்த தஸ்பீஹ் செய்கிற மக்களை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். எதுவரை? வானம் நிரப்புகிற வரை அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். கால ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அலமு மின்ஹும், அப்போது வானவர்களிடம் அவர்கள் இறைவன் என் அடியார்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்பான், அனைத்தையும் அறிந்து கொண்டே. மா யக்கூலு இபாதி, அவ்வானவர்களை விட அவனே தன்னுடைய அடியார்களை நன்கு அறிந்தவன். அந்த வானவர்களுக்கு தன்னுடைய அடியார்களுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்பான். அனைத்தையும் அறிந்து கொண்டே கேட்பான், என்னுடைய அடியார்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அப்பொழுது காலு யக்கூலூன யுஸப்பிஹூனக, இறைவா அவர்கள் உன்னை நீ மிக தூய்மையானவன் என்று அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். வயுகப்பீரூனக, உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும், வயஹ்முதூனக, உன்னை புகழ்ந்து கொண்டும், வயுமஜ்ஜிதூனக, உன்னை போற்றி கொண்டும் இருந்தார்கள் என்று வானவர்கள் சொல்லுவார்கள். கால ஃபயக்கூல் ஹல் ரஅவுனி, அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், அவர்கள் இப்படியெல்லாம் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். கால ஃபயக்கூலூன் லா வல்லாஹி மா ரஅவுக, அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உண்மையிலே சத்தியமாக உன்னை அவர்கள் பார்க்கவே இல்லையே.
கால ஃபயக்கூல் வ கைஃபலவ் அரவுனி, என்னை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் திரும்பி கேட்பானாம். என்னை அவர்கள் பார்த்திருந்தால் அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், கால யக்கூலூன லவ் ரஅவுக கானு அசத்தலக இபாதத்தன், அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். வ சத்தலக தம்ஜீதன் வ தஹ்மீதன் வ அக்ஸரலக தஸ்பீகன், இன்னும் கூடுதலாக உன்னை போற்றி புகழ்ந்திருப்பார்கள் என்றும் கூறினார்கள். கால யக்குல் ஃபமா எஸ் அலூனி, அதற்கு இறைவன் அவர்கள் என்னிடத்தில் ஏதாவது வேண்டினார்களா என்று அல்லாஹ் கேட்பான். கால எஸ் அலூனக்கல் ஜன்னா, ஆமாம் இறைவா, அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டு சொர்க்கத்தை அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், கால யக்கூல் வக்கல் ரவோஹா, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா என்று இறைவன் கேட்பான். கால யக்கூலூன லா வல்லாஹி யா ரப்பி மார அவுஹா, உன் மீது சத்தியமாக அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. அப்போ அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், கால யக்கூல் ஃபக்கைஃப லவ் அன்னஹும் ரஅவுஹா, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று கேட்கும்போது மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள், கால யக்கூலூன லவ் அன்னஹும் ரஅவுஹா கானு அசத்த அலைஹா ஹிர்சன், சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதன் மீது அவர்கள் ஆசை வைத்திருப்பார்கள். அசத்தலஹா தலபன் வ ஆலம ஃபீஹா ரஅபத்தன், அதிக வேட்கையோடு தீவிரமாக அதை தேடுவார்கள் என்று வானவர்கள் பதில் சொன்னார்கள். கால ஃபஇம்மா எத்த அவ்வதூன், அவர்கள் எதிலிருந்தாவது பாதுகாப்பு ஏதாவது தேடினார்களா என்று வானவர்கள் கேட்பான். கால யக்கூலூன மினன்னார், அல்லாஹுவே நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பும் தேடினார்கள் என்று சொல்லப்படும். கால யக்கூலூன் வஅல் ரஅவுஹா, அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் திரும்ப கேட்பான். கால யக்கூலூன லா வல்லாஹி யா ரப்பி மா ரஅவுஹா, வானவர்கள் இல்லை, உன்மீது சத்தியமாக அவர்கள் அதை பார்த்ததில்லை. கால யக்கூலு ஃபக்கைஃப லவ் ரஅவுஹா, அவ்வாறாயின் அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருந்தால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பான். கால யக்கூலூன லவ் ரஅவுஹா கானு அசத்த மின்ஹா ஃபிராரன், நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அதிலிருந்து கடுமையாக அவர்கள் வெறுந்து ஓடியிருப்பார்கள் பயந்து. அவ அசத்தலஹா மகாஃபத்தன், அதனை மிகவும் அஞ்சுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று வானவர்கள் பதில் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறான், கால ஃபயக்கூல் ஃபஉஷீதுக்கும், உங்களை இதோ நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அன்னி கது அஃபர்துலகும், அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு. இதற்கு நீங்கள் தான் சாட்சி. வானவர்களை சாட்சியாக்கி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்ம ஒரு தஸ்பீஹ் சொல்லக்கூடிய ஒரு சபையிலே அமர்ந்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தஸ்பீகளை நாம் சொல்லும்போது நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு, உங்களை நான் சாட்சியாக ஆக்கிறேன். மலக்குமார்கள் திரும்ப கேட்கிறார்கள், கால யக்கூலு மலக்குன் மினல் மலாயிக்கத்தி, அந்த வானவர்களிடையே ஒரு வானவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும், இந்த மனிதன் உன்னை போற்றுகின்ற அவர்களில் உள்ளவன் அல்ல. ஒரு சபையில் மக்கள் அமர்ந்து கொண்டு திக்ரு செய்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்புன்னு சொன்ன உடனே இருக்கிற வானவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், இங்கே வேற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் இந்த சபையை கடந்து செல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி தற்செயலாக யதார்த்தமாக அமர்ந்த மனிதன், அவனுக்குமா பாவ மன்னிப்பு என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவன் பாக்கியமற்றவன் இல்லையே, அவனுக்கும் சேர்த்துத்தான் பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கு வீடுகளிலோ தெருக்களிலோ எங்காவது வட்டமாக அமர்ந்து பள்ளியிலோ அமர்ந்து தஸ்பீஹ் செய்யும் போது வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வானவர்கள் அந்த சபையிலிருந்து பிரிந்து செல்கிற வரை நம்மோடு அந்த வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தனிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் தஸ்பீஹ் செய்யும் போது வானவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்குமா என்றால் பாதுகாப்பு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமில் 5305வது செய்தி. இவர் யார்? ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழர். ஹன்லலா என்பவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வஹி எழுதுகிற ஒரு தோழர். வஹி எழுதுகிற தோழர்கள் என்றால் எவ்வளவு பெரிய உயரந்தஸ்து பெற்றவர் அந்த ஹன்லலா என்பவர். அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். வருகிறவர் யார்? சாதாரணமானவரா? அவரும் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய மனிதர். வஹி எழுதுகிற ஒரு தோழரை அபூபக்கர் சித்திக் அவர்கள் பார்க்க வருகிற ஒரு சம்பவம் முஸ்லிமில் 5305வது செய்தி. கால லக்கியனி அபூபக்கர் ஃபகால கைஃப அன்த யா ஹன்லலா,
அபூபக்கர் அவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். ஹந்தலா சொல்கிறார் இதை. அபூபக்கர் அவர்கள் என்னை சந்திக்க வந்து, ஹந்தலா எப்படி இருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். அப்போது கால குல்து நாஃபக்க ஹந்தலா, நான் ஹந்தலாவாகிய நான் நயவஞ்சகனாகி விட்டேன் என்று அபூபக்கரிடத்திலே சொன்னேன். நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். கால சுபஹானல்லாஹி மா தக்கூல், அல்லாஹ் தூய்மையானவன், என்ன சொல்லுகிறாய் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் அபூபக்கர். சொல்லுகிறவர் யார்? வஹி எழுதுகிற தோழர். அல்லாஹ்வுடைய சபையில் குர்ஆனை பாதுகாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குகிற வஹியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது எழுதுகிற தகுதி படைத்த ஹந்தலா தன்னை சந்திக்க வென்ற அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய தோழர் ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். அப்போ ஹந்தலா அவர்கள் விவரத்தை சொல்கிறார்கள். கால குல்து நக்கூனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நான் சொன்னேன், நாம் இருவரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே நாம் எல்லாம் இருக்கும்போது, யுதக்கிரூனா ஃபின்னாரி வல் ஜன்னா ஹத்தா கஅன்ன ரஅயு ஐன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நேரடியாக நாம் பார்ப்பதை போல பேசும்போது நமக்கு கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. ஃபைதா ஹரஜ்னா மின் இன்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அந்த பயான் முடிந்து திரும்ப அவரை விட்டும் நாம் வீட்டுக்கு வந்தாலோ ஆஃபஸ்னா அஸ்வாஜ வல் அவுலாத வல்லைஹாத், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பொருளாதாரம் பற்றியுள்ள ஆசை நம்முடைய உள்ளத்திலே வந்து சொர்க்கம் நரகம் பற்றியுள்ள சிந்தனை மறந்து போய்விடுகிறது. என்ன சொல்கிறார் ஹந்தலா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நாம் இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை நரகத்தையும் பற்றி நமக்கு பேசுகிறார். நேரில் பார்ப்பதை போல சொல்லித் தருகிறார். கண்களெல்லாம் கலங்கி விடுகிறது, உள்ளமெல்லாம் பயப்படுகிறது. அது அந்த சபையில் இருக்கும்போது. அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாலோ உலக சிந்தனை உள்ளத்திலே வந்து விடுகிறது, மறுமை சிந்தனை உள்ளத்திலே இருந்து போய்விடுகிறது. மனைவி பற்றியுள்ள சிந்தனை, குழந்தைகளை பற்றியுள்ள சிந்தனை, பொருளாதாரத்தை பற்றியுள்ள சிந்தனை வந்து விடுகிறது. ஆகவே ஒரு உள்ளத்தில் ரெண்டு சிந்தனை மாறி மாறி வந்தால் அது நயவஞ்சகம் தானே. ஆகவே நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார். ஃபனசீனா கசீரன், அதிகமான சிந்தனைகள் அதை பற்றி நமக்கு வந்து மறுமை நமக்கு மறந்து போய் விடுகிறது. கால அபூபக்கர் ஃபவல்லாஹி, அப்போ அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னா லநல்க மிஸ்ல ஹாதா, இதை நானும் அடிக்கடி சந்திக்கிறேன் அபூபக்கர் அவர்களும் சொல்கிறார்கள். ஹந்தலா அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் அபூபக்கர் அவர்களும் சொல்கிறார்கள், எனக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம நிறைய பேர்களை பார்க்கிறோம், பயான் கேட்கும்போது இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அந்த பயான் முடிந்தால் நிலைமை மாறிவிடுகிறது. குர்ஆனை படிக்கும்போது இருக்கிற ஒரு பயம், குர்ஆனை மூடி வைத்தால் நிலைமை வேறாக மாறுகிறது. குர்ஆன் ஓதுவதை கேட்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி, அது முடிந்தால் அது வேறு சிந்தனைக்கு மனம் மாறிவிடுகிறது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் ஹந்தலா அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னால் அன்கமிஸ்ல ஹாதா, இந்த நிலை நமக்கும் உண்டு. ஃபன் தலக்து அனாவா அபூபக்கர் ஹத்தா தஹல்னா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நானும் இந்த பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனோன்னு நான் சொல்லுகிறேன், ஹந்தலாவாகிய நான் சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கேட்டார்கள், என்ன அது, ஏன் இப்படி பேசுகிறீங்க என்று கேட்டார்கள். அப்போது நான் நடந்ததை சொன்னேன். யார் ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்கும்போது இரையச்சம் வருகிறது, உங்களை விட்டு திரும்ப போகும்போது இரையச்சம் இல்லாமல் போய்விடுகிறது. மறுமையை பற்றியுள்ள பயம், நரகத்தை பற்றியுள்ள பயம், சொர்க்கத்தை பற்றியுள்ள ஒரு ஆசை எல்லாம் உங்களை விட்டு சென்றால் மறந்து போய் விடுகிறது. ஆகவே தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பதில், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இல்லவ் ததுமூன அலாமா தக்கூனூன இந்தி வஃபி திக்ரி, நீங்கள் என்னிடத்தில் இருக்கும்போது இருக்கிற நிலை போல, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க வழிமுறை. நீங்கள் என்னிடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இரையச்சம் வருகிறது தானே, என்னிடத்தில் இருக்கும் பொழுது மறுமையை பற்றியுள்ள அச்சம் வருகிறது தானே, என்னிடத்தில் இருக்கும் பொழுது நரகத்தை பற்றியுள்ள பயம், சொர்க்கத்தை பற்றியுள்ள ஆசை போன்ற இந்த மாதிரி சிந்தனைகள் என்னிடத்தில் இருக்கும்போது வருதா இல்லையா, அதே போன்ற நிலை உங்களுக்கு வர வேண்டுமானால் வஃபி திக்ரி, இறை எண்ணத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தால்
லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து அலா ஃபுரூசிக்கும் வஃபி துரூக்கிக்கும். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போதும் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் வானவர்கள் உங்களை கை கொடுத்து முசாபஹா செய்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள். எதுவரை? நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டிருக்கும் வரை, அல்லாஹுவை நினைத்து பார்க்கின்ற வரை. அப்போ நீங்கள் என்னிடத்தில் இருக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தீர்களோ அதே போன்ற மனநிலை உங்களுக்கு தொடர வேண்டுமானால் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள். வலாக்கின் யா ஹல்லலா ஷாஅத்தன் வ ஷாஅத்தன் ஸலாஸ மர்ரா. இது இப்படியும் இருக்கும், உள்ளம் என்பது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லிக் கொடுத்தார்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்று பார்க்கிறோம். இந்த செய்திகள் கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஹந்தலா அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் இருந்து அவருடைய பிரச்சாரத்தை, அவருடைய உபதேசத்தை கேட்கும்போது இருக்கிற பயம் அந்த சபையை விட்டு வெளியே வரும்போது இல்லாமல் போய்விடுகிறது. இதை மிகப்பெரிய ஒரு குறையாக நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற மனநிலை தொடர வேண்டுமானால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். நினைவு கூறினால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வானவரை தருவான். அந்த வானவர் படுக்கை அறைக்கு செல்லும் பொழுதும் கை கொடுத்து உங்களை வழி அனுப்புவார். தெருக்களிலே நடக்கும் பொழுதும் உங்களோடு சேர்ந்தே அவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல வானவர்களுக்கு பிடித்தமான ஒரு இபாரத் தஸ்பீஹ் என்பது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 6407வது செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு, தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகிற நிலை என்பது வல்லதி லா யذ்குரு ரப்பஹு, தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றாதவர்களுடைய நிலை. 2 நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு. அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற மனிதனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிர் உள்ளவனுக்கும் இறந்தவனுக்கும் உள்ள சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் செத்து போனவனுக்கும் உள்ளம் உயிரோடு உள்ளவனுக்கும் உள்ள சமம்தான் நினைவு கூறுதலுக்கும் நினைவு கூறுதலை விட்டு சென்றவனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது மார்க்கத்தில் ஆகப்பெரிய நன்மையான காரியம், வானவர்களுக்கு பிடித்தமான காரியம், வானவருடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியம். எப்பொழுதும் வானவர்கள் நம்மோடு இருப்பார்கள். சைத்தான் நம்மை விட்டு வருண்டோடி கொண்டே இருப்பான். இவர் எப்பொழுதும் அல்லாஹுவை துதித்து கொண்டே இருக்கிறார், இவரை நம்மால் வழிகெடுக்க முடியாது, இவருடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சைத்தான் விலகி விடுவான். வானவர்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இனி வருகிற தொடரில் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்பித்து தந்த நிறைய துவாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். தொழுகைக்கு பிறகுள்ள துவா, கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் போதுள்ள துவா, எண்ணிக்கை தொடர்பான தஸ்பீஹ்கள், 3 முறை எண்ணுவது, 10 முறை எண்ணுவது, 11 முறை எண்ணுவது, 33 முறை எண்ணுவது, 100 முறை எண்ணுவது போன்ற எண்ணிக்கை தொடர்பான தஸ்பீஹ்கள். சஹாபாக்கள் நிறைய கட்டங்களிலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகிற வார்த்தையை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த விதங்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அல்லாஹுவை நினைவு கூறுவதை கற்றுத் தருவார்கள் என்று சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அல்லாஹுவை நாம் நினைவு கூறுகிற இந்த காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல தப்லீக்கை சார்ந்த சகோதரர்கள் இந்த வேண்டாத திக்ருகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன திக்ருகளை படித்து பித்அத்திலே இருந்து விலகி தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிற நன்மக்களாக நீங்களும் மாற வேண்டும். மார்க்கத்தை சிறுக்கிலிருந்து விடுபட்டு ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்கிற மக்களுடைய வாழ்வில் நிறைய பொடும்போக்குகள் உண்டு. அமல்களுடைய விஷயத்தில், குறிப்பாக இந்த திக்ருகளுடைய விஷயத்தில் நாமும் கொஞ்சம் ஆர்வத்தோடு இந்த திக்ருகளை செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.